ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நிறைகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்கு நேரடியா போயி நம்ம எஸ்இசி டோக்கன் அதாவது இலவச ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. அதே மாரிமா சாமிக்கு தரிசனம் பார்க்குறது இந்த மாரிலாம் வழியில இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில ரூம் எடுக்கிறதுங்க. அதே மாரி பார்த்தா மேல் திருப்பதியில போய் நம்ம நேரடியா போய் ரூம் எடுக்குறது. அத பத்தி ஃபுல்லாவே சொல்லப் போறோங்க. திருப்பதியில சாமி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியா திருமலையில போயி, நம்ம எந்த டோக்கனும் இல்லாம நம்ம இலவச பொது தரிசனம் நிக்கிறத சர்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, டோக்கன் குடுக்குறாங்க. அதாவது நம்ம டோக்கன்ல டைமிங் போட்டிருப்பாங்க. அந்த டைமிங்க்கு நம்ம திருமலையில போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கறதாங்க. அதாவது திருமலையில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம 2 விதமான நம்ம சாமி பார்க்க தரிசன வகைகள். கீழ் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நம்ம இலவச ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. அதாவது சர்வதர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. இந்த சர்வதர்ஷன் டோக்கன் என்னன்னு சொல்லிருங்க. அதாவது மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைம் போட்டிருப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம போனா போதுங்க. நீங்க இல்லைன்னா இன்னொரு தர்ஷனம் பார்த்தீங்கன்னா நம்ம இலவச ஃப்ரீ தர்ஷன் சொல்லுவாங்க. அது நம்ம நம்ம நேரடியா போய் நம்ம சாமி பார்க்க குறைஞ்சது 12 மணி நேரம், அதாவது 24 மணி நேரம் ஆகக்கூடிய டைம்ல இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுங்க. நம்ம போறதுக்கு பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப டைம். அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணியிருக்காங்க, கீழ் திருப்பதியில டோக்கன் குடுக்குறாங்க. இந்த டோக்கன் நம்ம வாங்கிட்டோம்னா, அதுல டைமிங் போட்டிருப்போம். இந்த டைமிங்க்கு நாம சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நம்ம சீக்கிரமா 2 மணி நேரத்துல பார்த்துட்டு வந்துரலாங்க. இதான் எஸ்எஸ்சி டோக்கன். இங்க பார்த்தீங்கன்னா, இதான் ரயில்வே ஸ்டேஷன்ங்க. ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நீங்க மேல ஒரு ஸ்டேர்கேஸ் மாரி இருக்குங்க. ஒரு படிக்கட்டு மாரி இந்த வழியா நம்ம போனோம்னா, நேரடியா நம்ம விஷ்ணு நிவாசம் போயிடலாங்க. விஷ்ணு நிவாசத்துல பார்த்தீங்கன்னா, இலவச ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம மேல் திருப்பதி சாமி பார்க்கலாங்க. மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் வர எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்ங்க. அப்படியே மேல நடந்து வந்தீங்கன்னா, டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய இந்த பில்டிங் இருக்கு பாருங்க. இதான் விஷ்ணு நிவாசம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்தே நீங்க டோக்கன் வாங்கிட்டு, நீங்க இங்கிருந்தே நீங்க வந்து க அவ ப பக்கத்தில பஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த என்ட்ரன்ஸ்லயே பஸ் இருக்குங்க. இந்த பஸ்ஸுல நம்ம திருமலைக்கு நம்ம போலாங்க. சாமி தரிசனம் பார்க்க போலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, காலையில 3 மணிலேருந்து உங்களுக்கு தொடங்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நைட்டு 11 மணிக்கு நிறுத்திருவாங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்க எஸ்இசி டோக்கன் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இது ஏடிஜி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் சீனிவாச காம்ப்ளக்ஸ். நீங்க அங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதியம் கூட்டத்த பொறுத்து 1 மணியிலிருந்து உங்களுக்கு ம சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டோக்கன் குடுக்க ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தா 3 மணி, 4 மணிங்க நார்மல் டைமு. கொஞ்சம் ஃபங்ஷன் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் காலையிலே பார்த்தீங்கன்னா 1 மணிக்கே குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க அந்த டைமுக்குன்னு போனோம்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் லைன் நின்னாலுமே நம்ம சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு அடுத்தது அலிப்பிரி வழியா பார்த்தீங்கன்னா, எஸ்இசி டோக்கன் குடுக்குறாங்க. அதாவது ஸ்ரீவாரிமெட்டில் நடைபாதை வழியா நடந்து போற பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திவ்ய தர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. நீங்க அந்த அலிப்பிரியில நீங்க எஸ்இசி டோக்கன் வாங்குனா நீங்க நேரடியாவும் ட்ரெயின்லயோ, பஸ்லயோ ஓன் வெஹிக்கிள்ல போய்க்கலாங்க. நீங்க அலிப்பிரி நடந்தும் போய்க்கலாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்இசி டோக்கன் வாங்கலாலும் ஸ்ரீவாரிமெட்டிலும் நடந்தும் போய்க்கலாங்க. அதாவது நடந்து நடந்து போற பக்தர்களுக்கு தனியா திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி அதாவது சொல்ற பார்த்தீங்கன்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸ் குடுக்குறாங்க. நீங்க ஸ்ரீவாரி மெட்டில நடந்து போற பக்தர்கள பார்த்தா, இன்னைக்கு டோக்கன் வாங்குனீங்கன்னா, அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் நடைபாதையில நடந்து போற அலோவ் பண்ணுவாங்க. எஸ்இசி டோக்கனா இருக்கட்டும், திவ்ய தர்ஷன் டோக்கனா இருக்கட்டும், அடுத்த நாளுக்கு உண்டான இதுதான் டோக்கன் வாங்கிக்கோணுங்க. அத வாங்கிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் அடுத்த நாள் தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்குற மாரி இப்போதைய நடைமுறைங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம் கீழ் திருப்பு எப்படி இருக்குது? அதையும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லாக்கர்ஸ்லாம் இருக்குதுங்க. நீங்க இந்த விஷ்ணு நிவாசனம் போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, இங்க பாதி ரூம் ஆன்லைன் புக் பண்றவங்களுக்கு, பாதி ரூம் பார்த்தீங்கன்னா, நேரடியா வர பக்தர்களுக்கு ரூம் குடுக்குறாங்க. இதுல இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 300 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு 800 ரூம் இருக்குங்க. 300 ரூம் பார்த்தீங்கன்னா, நான் ஏசி ரூமுங்க. அது உங்களுக்கு 800 ரூம் போனீங்கன்னா, உங்களுக்கு ஏசி ரூமுங்க. இத நம்ம நேரடியா போயி நம்ம வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் நமக்கு ரூம் வெக்கேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் எடுத்துக்கலாம். இதான் ரிசப்ஷன் கவுண்டருங்க. உங்களுக்கு இந்த டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. எத்தன ரூம் உங்களுக்கு வேக்கன்சி ஆகுது, நம்ம பார்த்துக்கலாம். 300 ரூம் எவ்வளோ வேக்கன்டியா இருக்குது, 800 எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நம்ம இந்த டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டுங்க. அதுக்கு தகுந்த மாரி தான் ரூம் நமக்கு குடுப்பாங்க. இதுலயே ஃப்ரீ லாக்கர்ஸ்லாம் இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னாவே, நீங்க ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த லாக்கர் அந்த சிங்கிள் பெர்சனுக்கு போனீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூம் குடுக்க மாட்டாங்க. அந்த லாக்கர் எடுத்துக்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணி நீங்க ஃப்ரீ லாக்கர் எடுத்துக்கலாங்க.
அதே பார்த்தீங்கன்னா வந்து சீனிவாச காம்ப்ளக்ஸும் போனீங்கன்னா, அங்க வந்து ஃப்ரீ லாக்கர் மட்டும் தான் எடுத்துக்க முடியுங்க. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும் தான் குடுக்குறாங்க. அங்க போனாலும் இந்த லாக்கர் வந்து ஃப்ரீ லாக்கர் வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கீழ்த்திருப்புல விஷ்ணு நிவாஸ்ல பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஏசி ரூமுங்க. 800 ரூமுங்க. நீங்க உள்ள போனீங்கனாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டபுள் காட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து சின்ன ஒரு டீப்பாய் மாரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமுக்கு, நான் ஏசி ரூமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம் வந்துன்னா ரூ. 800 இல்ல நான் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் வந்து நான் ஏசி ரூம் இருக்கு. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 ரூமுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து, ஏசி ரூம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. நான் ஏசி ரூம் தான் கொஞ்சம் விஷ்ணு யுனிவர்ஸ்ல பார்த்தா நெறைய ரூம் இருக்குங்க. இந்த டபுள் காட் போட்டிருக்காங்க. ஒரு ஃபேமிலி போனோம்னா, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க படுத்துக்கலாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கீழயும் கொஞ்சம் கட்டில் நகர்த்தி போட்டீங்கன்னா, கீழ இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்க ஒரு 10 பேரும் கூட தங்கிக்கலாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நல்லா ஹால் வந்து ரொம்ப பெருசாவே கட்டி விட்டுருக்காங்க. ஒரு ஃபேன் இருக்குங்க. நீங்க வந்து ஏசின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து உங்களுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணாவே உங்களுக்கு டோட்டலா இதா இருக்கும். அப்புறம் 2 சேர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இந்த விஷ்ணு நிவாஸ் இருக்குங்க. இங்க போனா வந்து நம்ம நேரடியா போனா ரூம் எடுத்துக்கலாங்க. ஆன்லைன்ல ரூம் புக் பண்றவங்களுக்கு இதே மாரி தான் ரூம் அங்கேயும் இருக்குங்க. உங்களுக்கு பாத்ரூம் பாருங்க. உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் குடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்கா இருக்குது. எப்போ போனாலும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் ரூம்ஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணியிருப்பாங்க. 2வது பாத்ரூம் வந்து வெக்கேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் கீப்பிங் பெர்சன் வந்து கிளீன் பண்ணிட்டு போயிருவாங்க. நமக்கு திருப்பதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரூம்லயும் வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க. சின்னதா பக்கெட் இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க. நீங்க திருமலைக்கு நேரடியா போனா விஷ்ணுவாசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ரூம் கிடைக்காத பட்சத்தில நம்ம திருமலையில போய் ரூம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஒரு வாஷ் பேசின், ஒரு சின்ன ஒரு கண்ணாடி இருக்குங்க. இது உங்களுக்கு இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 800 ஏசி ரூம்ங்க. இதே வெளிய இந்த ரூம் எடுக்க மாரி இருந்தீங்கன்னா, இந்த ரூமுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2500 3500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம விஷ்ணு நிவாஸ்ல வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணாவே நமக்கு வந்து ரூம் வந்து எடுத்துடலாங்க. உங்களுக்கு தாங்க வந்து இப்ப நான் ஏசி ரூமுக்கும் நான் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி ரூம்ல அந்த ஏசி இருந்தா ரூ. 800 இதே மாரி ரூம் தான் நான் ஏசி ரூமுங்க. அந்த ஏசி இருக்காது. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 300 வருங்க. நீங்க தாராளமா ஒரு 10 பேர் போனாலுமே இந்த ரூம் அழகா தங்கிக்கலாங்க. இந்த கட்டில் நகர்த்தி போட்டு கீழ அந்த கம்பளி விரிச்சு நம்ம படுத்துக்கலாங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெர்சன் ரூம் குடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 பேர் போனா மட்டும் தான் ரூம் வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு அடுத்தது திருமலை போய் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. நீங்க திருமலைக்கு போனாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குங்க. அங்க காலையில பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது யார் ரூம் எடுக்குறாங்களோ, அவங்க லைன் நின்னு ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஜெராக்ஸ் ஆதார் கார்டு வச்சுக்கோணுங்க. உங்களுக்கு இதான் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுங்க. நீங்க காலையில லைன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. உங்க திருமலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னா, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே ஃபங்ஷன் நாள் பார்த்தா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. மித்த நார்மல் நாள் திங்கள்லேருந்து உங்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்து சிஆர் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்குங்க, ரூ. 1150 ரூம் இருக்குங்க. நீங்க போனாலும் அந்த மாரி ரூம்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நீங்க ரூம் வந்து புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. அதுல வந்து நம்பர் போட்டிருக்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா, டிவில எப்ப நம்ம டிவில வந்து நம்ம நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகுதோ, அப்பதான் நமக்கு ரூம் வந்து நமக்கு கிடைச்சுச்சுன்னு அர்த்தங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கிடைக்குங்க. அதுலயும் 2 மணி நேரத்துக்கு கிடைக்குங்க. நம்ம ரூம் வந்து காலியாகுற பொறுத்து தான் நமக்கு வந்து ரூம் வந்து நமக்கு வந்து அலாட் அலாட் பண்ணுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே வந்துருங்க. எஸ்எம்எஸ் அந்த டிவில டிஸ்ப்ளே ஆனதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரலைன்னா, நீங்க வந்து கீழ வந்து இந்த ஏஆர்பி கவுண்டர் இருக்குங்க. அந்த ஏஆர்பி கவுண்டர் உள்ள போய் காமிச்சீங்கனாவே, நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணாவே போதுங்க. நமக்கு வந்து எந்த ரூம் வந்து அந்த டிவில டிஸ்ப்ளே காட்டுவாங்க. எஸ்எம்எஸும் வருங்க.
மே திருமலை பொறுத்தவரைக்கும் உங்க டவர் வந்து கம்மியா தான் கிடைக்குங்க. டிவில டிஸ்ப்ளே ஆனதுக்கப்புறம் அந்த ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு, நீங்க ஸ்கேன் பண்ணினாவே உங்களுக்கு வந்து அந்த டிவிலேயே அந்த கம்ப்யூட்டர்ல வந்து டிஸ்ப்ளே காட்டுவாங்க. நீங்க ரூம் வந்து நீங்க அலாட்மென்ட் பண்ணதுலருந்து மினிமம் வந்து 2 ஹவர்ஸ்ல வந்து எந்த சத்தமோ, அந்த சத்தத்திற்கு நீங்க கண்டிப்பா போயிருவோங்க. போனீங்கன்னா தான் அந்த ரூம் வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து திருமலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே காட்டேஜ் மாரி தான் நெறையவே இருக்குங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏடிசி காட்டேஜ்ங்க. இதில பார்த்தீங்கன்னா 100 ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, கீழ 2 ரூம் இருக்குங்க. மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ரூம் இருக்குங்க. வந்து சி, டின்னு சொல்லப்படும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா, ஒரு சிங்கிள் கா காட் போட்டிருப்பாங்க. அது மாரி சிங்கிள் காட்டே வந்து டபுளா போட்டிருப்பாங்க. உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முதல்ல ஹால் இருக்குங்க. வந்து 2வது ஒரு ஹால் இருக்குங்க. இதே மாரி பார்த்தா இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வந்து எப்பவுமே ரொம்ப ஹைஜீனியா தான் இருக்குங்க. இந்த ரூம்லயே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைங்க படுத்துக்கலாங்க. கொஞ்சம் கட்டில் நகர்த்தி போட்டாலுமே, கீழ இந்த நம்ம பெட்ஷீட் விரிச்சு கீழ ஒரு 4, 5 பேர் படுத்துக்கலாங்க. திருமலை பொறுத்தவரைக்கும், திருப்பதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 பேரு ரூம் எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் எத்தன வேணாலும் ரூம் வந்து தங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தா இன்னொரு ரூம் உள்ள இருக்குங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் வந்து அங்கேயும் வந்து 2 காட் போட்டுருப்பாங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனாவும் எப்பவுமே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க திருமலை தேவஸ்தானங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாத்ரூம். இந்த பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீட்டாவும், லென்த்தாவும் இருக்குதுங்க. உங்களுக்கு உள்ள போகவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாஷ் பேசின் வச்சிருக்காங்க. ஒரு 2 பக்கெட் இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க. உங்க திருமலை பொறுத்தவரைக்கும் பார்த்தா எல்லா ரூம்லயும் வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க. நீங்க திருப்பதி தர்ஷன் பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாள் ஆகுங்க. நீங்க டோக்கன் வாங்குறதுக்கு 1 நாள் ஆகுங்க. அதே மாரி டோக்கன் வாங்கிட்டு அடுத்த நாள் தான் தர்ஷன் பார்க்குற மாரி இருக்குங்க. நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா, நம்ம நேரடியா வந்து நம்ம ரூம் எடுத்துக்கிட்டு, நம்ம நேரடியா நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இதான் வந்து இப்போதையுள்ள நடைமுறைங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போற மாரி இருந்தா, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி தான் தனித்தனியா ரூம் ரிவ்யூ எப்படி வீடியோ போட்டிருக்கேங்க. எஸ்இசி டோக்கன் எப்படி எடுக்கிறது? அதேமாரி பார்த்தீங்கன்னா, பூஜைகள் டைம் எப்படி இருக்குங்க? அதே துலாபாரம் எப்படி கொடுக்குது? அது மாரி தனியா ஷார்ட்ஸ் வீடியோல நெறைய போட்டிருக்குங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைப்பட்டமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்ல நீங்களும் உங்க திருப்பதி போன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ்சி டோக்கன் எக்ஸ்பீரியன்ஸு, ரூம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாரி இருந்தா நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து போற பக்தருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.